பார்க்குறது வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா, கேபிட்டல் ஃபிக்ஸடாக இருக்கும், சேஞ்சஸ் ஆகவே ஆகாது. எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஒன்று அவங்க அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணால் சேஞ்சஸ் வரும், இல்லைன்னா ட்ராயிங்ஸ் ஏதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ சேஞ்சஸ் வரும். சரியா? ட்ராயிங்ஸ் ஆகும்போது கேபிட்டல் ரெடியூஸ் ஆகும், அடிஷ்னல் கேபிட்டல் போடும்போது கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். சரியாம்மா? அப்போது அந்த கேபிட்டல் மட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடணும், மீதி எல்லாமே அடுத்து இன்னொரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம், கரண்ட் அக்கௌண்ட்னு பேர். சரியா? பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட், இது ஒரு டெம்ப்ரரி அக்கௌண்ட் மாதிரி. அப்போ இது மற்ற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம கொண்டு வந்துடணும். சரியா? இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போது இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் டெபிட் சைடுமா, ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் டெபிட் சைடு, இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட் சைடு. அது போக மீதி எல்லாம் என்னெல்லாம் வருமோ அது எல்லாமே இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பார்ட்னர்ஸ்க்கு சேர வேண்டியது வர வேண்டியது. இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அவர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணார், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். சேலரி, பார்ட்னர்ஸ்க்கு சேலரி கொடுக்கணும். அடுத்தது அவருக்கு கமிஷன் கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், வரக்கூடிய ஃபேமோட ப்ராஃபிட்லையோ அல்லது லாஸ்லேயோ அவங்களுக்கு வந்து ஷேர் கொடுக்கணும். அப்போது ப்ராஃபிட்டாக இருந்தால் கிரெடிட் சைடு இருக்கும், லாஸாக இருந்தால் டெபிட் சைடு இருக்கும். சரியாம்மா? ப்ராஃபிட்டாக இருந்தால் கிரெடிட் சைடில் இருக்கும், லாஸாக இருந்தால் நமக்கு டெபிட் சைடில் இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சைட் டெபிட் சைடு இருக்கிறது எல்லாமே அவரோட அக்கௌண்ட்டில் நம்ம குறைக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் இருக்கு இல்லையாம்மா, ட்ராயிங்ஸ் இருக்கும்போது அவரோட கேபிட்டல் ஆகும், ரெடியூஸ் ஆகும், அதனால் இதை மைனஸ் பண்ணணும், அதனால் டெபிட் சைடு இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், அவர் எடுத்த ட்ராயிங்ஸ்க்கு அவர் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அப்போ அதையும் அவரோட அக்கௌண்ட்டில் நம்ம மைனஸ் பண்ணிட்டு தான் கொடுப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரக்கூடிய லாஸ், ஷேர் ஆஃப் லாஸ், அவருக்கு ஏதாவது லாஸ் இருந்தது அப்படின்னா அந்த லாஸையும் மைனஸ் பண்ணும். இது எல்லாமே அவரோட கேபிட்டலில் டிடெக்ட் பண்ண வேண்டிய ஐட்டம், அதனால் டெபிட் சைடு இருக்கும். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே அவருக்கு சேர வேண்டிய ஐட்டம், ப்ளஸ் பண்ணுவோம், அதனால் இது எல்லாமே கிரெடிட் சைடு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமாம்மா? இங்கே என்ன வரும், இங்கே வந்து ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் லாஸ், இதை தவிர வேறு எதுவுமே வராதுமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ராயிங்ஸு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அண்ட் லாஸ் இருந்தால் வரும். இந்த சைடு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கம்பல்சரி இருக்கும், இதெல்லாம் 1 or 2 இருக்கலாம். சேலரி, கமிஷன், அவருக்கு வர வேண்டிய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டு, இதெல்லாம் இருக்கும். அப்புறம் பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ், கரண்ட் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸும் சரி க்ளோசிங் பேலன்ஸும் சரி, டெபிட் சைடு இருக்கலாம், கிரெடிட் சைடும் இருக்கலாம், டெபிட் சைடும் இருக்கலாம், கிரெடிட் சைடும் இருக்கலாம். சரியாம்மா? நமக்கு வந்து இந்த சைடு தான் வரும்னு சொல்லவே முடியாது, எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். அப்போ நமக்கு சம்மில் எங்கே ஏதோ ஒரு பக்கம் தான் இருக்கும், ஒரு பார்ட்னருக்கு ஒரு பக்கம் தான் இருக்கும். அப்போது இதில் வந்து நமக்கு ரெண்டுமே வந்து இருக்கும், ஏதாவது ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு இருக்காது. சரியா? அப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்டில் இருந்தால் டெபிட்டில் போட, ஒரு பார்ட்னருக்கு கிரெடிட்டில் இருந்தால் அந்த பார்ட்னர் கிரெடிட்டில் போட போகிறோம். சரியா? அதே போல் க்ளோசிங் பேலன்ஸ் 2 பார்ட்னருக்கு ஒரே சைடு வரும்னு சொல்லவே முடியாது. சில சமயம் ஒரே சைடு வரலாம், சில சமயம் ஒரே சைடு இங்கே டெபிட்லேயும் வரலாம், கிரெடிட்லேயும் வரலாம், அல்லது சில சமயம் ஒருத்தருக்கு டெபிட் பேலன்ஸும் ஒருத்தருக்கு கிரெடிட் பேலன்ஸ் வரும். எந்த கணக்கில்? கரண்ட் அக்கௌண்ட்டில். சரியா? இப்போ சம் பார்க்கலாம். illustration second sum பாருங்கம்மா. From the following information prepare capital accounts, underline பண்ணுங்க, of partners சாந்தி and சுமதி when their capitals are fixed கேபிட்டலாக இருக்கும்போது அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஃபிக்ஸட் அப்படிங்கும்போது கேபிட்டல் என்ன ஆகாதுமா, சேஞ்ச் ஆகாது, அதனால் நம்ம 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று, இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று, 2 அக்கௌண்ட் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம், கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று, இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். சரியா? இப்போ இந்த சம்மில் பாருங்கள், கேபிட்டல் இருக்குது, கேபிட்டலுங்கிறது என்னம்மா, லைபிலிட்டிஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ், அதனால் ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே இருக்கும், கிரெடிட் சைடு. அப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் என்னென்ன எழுதுவோம், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், இது என்னது, பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட், டேட்டு பர்டிகுலர்ஸ் 2 பார்ட்னர்ஸோட பேர் எழுதணும். அதே போல் டெபிட் சைடு டேட்டு பர்டிகுலர்ஸ் சாந்தி சுமதி. இப்போ இது என்னது, ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறனால இது ஓப்பனிங் பேலன்ஸ்மா, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,80,000. அடுத்தது பாருங்கள், கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. அவங்கள என்ன கொடுத்துட்டாங்க, கிரெடிட் சைடுன்னு கொடுத்துட்டாங்க. 2 பேருக்குமே எங்கே இருக்குது, கிரெடிட் சைடு, அதனால் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 5,000 3,000. அடுத்தது பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல், நான் சொன்னேன் இல்லையா, ட்ராயிங்ஸும் அடிஷ்னல் கேபிட்டல் இருந்தால் அது எங்கே போயிடணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு கேஷ் என்ட்ரு ஆகுது, இங்கே எல்லாமே பேங்க்கு தான் நம்ம போடணும், அதனால் கேஷே நம்ம வந்து இதில் என்ட்ரு பண்ணக்கூடாது. அப்போ பை பேங்க் நம்ம ஜேர்னல் என்ட்ரியில் என்ன பாஸ் பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம் இல்லையா. அப்போது இந்த சம்மில் பை பேங்க், அங்கே ஜேர்னலில் டெபிட் சைட் பேங்க் இருக்கும், அப்போ இங்கே லெட்ஜரில் எங்கே இருக்கும், கிரெடிட் சைட் பேங்க் வந்துடும். அப்போ எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 10,000 20,000, இந்த 2 மட்டும்தாம்மா.
கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது மீதி எல்லாமே பாருங்கள், ட்ராயிங்ஸ் எங்கே வரணும், கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். சரியா, கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், ரெண்டு ஒரே பக்கம் வந்துடுமா, ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் டெபிட் சைடு. அடுத்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இன் சைடு கிரெடிட் சைடு, ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த சைடு, கிரெடிட் சைடு. சேலரி கிரெடிட் சைடு, கமிஷன் கிரெடிட் சைடு. இப்போ இங்கே பாருங்கள், சேலரி ஒரு பார்ட்னருக்கு இருக்குது, ஒரு பார்ட்னருக்கு இல்லை. கமிஷன் இந்த பார்ட்னருக்கு இல்லை, இந்த பார்ட்னருக்கு இருக்குது. அப்போது கரெக்டாக நம்ம போடும்போது எந்தெந்த பார்ட்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம எடுத்து எழுதுனா போதும். போஸ்டிங் மட்டும்தாம்மா, இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்மளுக்கு வராது. அழகாக நம்ம மார்க் வாங்கலாம். 5 மார்க்ஸ் சம் இது எல்லாமே. சரியா, இப்போ பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் அடிஷ்னல் கேபிட்டல் போட்டாங்க, ரெண்டையும் ஆட் பண்ணால் 1,10,000 1 lakh. இங்கே அப்படியே 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன். இது என்ன அக்கௌண்ட்மா, கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கம்பல்சரி பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸும் கிரெடிட் சைடு தான் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸும் கம்பல்சரி கிரெடிட்டில் வந்தால் தான் நம்ம போட்டது கரெக்டு. சரியா, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட் நான் சொன்னேன், எங்கே இருக்கலாம், டெபிட் சைடும் வரும், கிரெடிட் சைடும் வரும். இந்த சம்மில் நமக்கு ரெண்டுமே கிரெடிட் சைடு வந்திருக்கு, பார்க்கலாம். இப்போ அவங்களே வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை போட்டோம். அடுத்தது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன். அதை அப்படியே எடுத்து இங்கே போஸ்டிங் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த பக்கம் ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் மட்டும்தான் வரும்னு சொன்னேன்னா, சாந்தியோடது சாந்திக்கு போடுறீங்க, சுமதியோடது சுமதிக்கு. இப்போது சாந்தி இதை மட்டும் ப்ளஸ் பண்ணுறோம், 30,300 வருது. இதில் 20,500 மைனஸ் பண்ணிங்கன்னா இவரோட பேலன்ஸ் 9,800. அடுத்து சுமதிக்கு வரீங்க, சுமதியோடது டோட்டல் பண்ணோம்னா 17,600 சேம் பேலன்ஸ். இங்கே வந்து 13,300 தான் இருக்குது. அப்போது 17,600 13,300 மைனஸ் பண்ணிங்கன்னா 4,300. அப்போ ரெண்டு பேருக்குமே க்ளோசிங் பேலன்ஸ் எங்கேம்மா இருக்குது, டெபிட். அப்போது நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் மறுபடியும் எங்கே வந்துடும், கிரெடிட்டில் வந்துடும். சரியா, இது இங்கே தான் வரணுங்கிறது கிடையாதுமா. பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட் நம்மளுக்கு டெபிட் சைடும் வரலாம், கிரெடிட் சைடும் வரலாம், எங்கே வேணால் வரும். ஆனால் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கம்பல்சரி எங்கே தான் வரும், நமக்கு கிரெடிட் சைடு தான் வரும். Illustration third sum பாருங்கம்மா. பிரகதீஷ் and Naresh are partners who maintain their capital accounts under fixed capital method. Prepare capital accounts of partners. இது வந்து fixed capital methodமா. அப்போ எத்தனை அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும், 2 அக்கௌண்ட். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ பார்த்தோம்னா இதில் பர்டிகுலர்ஸ் பிரகதீஷ் நரேஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம இது போஸ்டிங் மட்டும்தான் போட போகிறேன்னு சொல்லியிருக்கேன். எது எந்த அக்கௌண்ட்டில் எந்த சைடு அவ்வளோ, அது மட்டும் நம்ம தெரிஞ்சதுன்னா போதும். மற்றபடி ஈஸியாக போஸ்டிங் போட்டோம்னா இந்த சம் அழகாக 5 மார்க் வாங்கலாம். கேபிட்டல் வந்து இது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கே போய்டும், இது கேபிட்டல் அக்கௌண்ட்டில், இது லைபிலிட்டிஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். அப்போ நம்ம என்ன எழுதுவோம், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 4 lakhs 6 lakhs. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1st April 2018 இவங்களுக்கு கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு டெபிட் பேலன்ஸ். அப்போது பிரகதீஷ்க்கு வந்து நம்ம இது கரண்ட் அக்கௌண்ட்மா, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு 2 பேருக்குமே ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. டெபிட் சைடு வந்து 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதணும், கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதணும். ஓகேவா. இங்கே நரேஷ்க்கு என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா, டெபிட் பேலன்ஸ். அதனால் டெபிட் சைடில் 15,000ம், பிரகதீஷ்க்கு வந்து கிரெடிட் சைடு கொடுத்துருக்காங்க. அதனால் கிரெடிட் சைடு பிரகதீஷ் அக்கௌண்ட்டில் 20,000 போடணும். இது நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஓகேவா. மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல். அடிஷ்னல் கேபிட்டல் எங்கே போயிடும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற கேபிட்டலோட மறுபடியும் அடிஷ்னலாக சேம் சைட் தான் வரும். அப்போ ஆப்போசிட்லாம் போயிடாதீங்க, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. இல்லைன்னா கேஷ் கம்ஸ் இன்டு தி பிஸ்னஸ். ஸோ அங்கே வந்து ஜேர்னலில் டெபிட் இருக்கும், இங்கே கிரெடிட்டில் வரும். யார் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அடிஷ்னல் கேபிட்டல் பிரகதீஷ் மட்டும்தான், இவருக்கு நில். அதனால் பிரகதீஷ்க்கு 50,000ம் இவருக்கு நில்லும் போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்கள், ட்ராயிங்ஸ் எங்கேம்மா போயிடும், இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் டெபிட் சைடா. அப்போது ரெண்டுமே கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. அடுத்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இது கிரெடிட் சைடு. கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு 2 பேருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதுவும் கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. கமிஷன் இதுவும் கரண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. ஒருத்தருக்கு தான் இருக்குது, யாருக்குன்னு பேரை பார்த்து கவனமாக போடணும். பிரகதீஷ்க்கு மட்டும்தான் 17,000, நரேஷ்க்கு நெல். சேலரி அதே போல் பிரகதீஷ்க்கு நெல், நரேஷ்க்கு வந்து 38,000. ஓகேவா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே பிரகதீஷ் மட்டும்தாம்மா அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு. அப்போ ஏற்கனவே ஒரு 4 lakhs இருந்து இப்போ ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணார். அப்போ டோட்டலாக 4,50,000. இவருக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை. ஓப்பனிங் கேபிட்டல் அப்படியே 6 lakhs. இது அப்படியே நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆயிடும். டேட்டெல்லாம் எதுவும் இல்லைம்மா. சரியா. அடுத்து கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்னதே தான், இது எல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறம் இப்போ பேலன்ஸ் டேலி பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கே வந்து 1,88,000 இருக்குமா. அப்போது 1,88,000ல் இந்த பக்கம் அவரோடது நரேஷ்து மட்டும் பார்க்கணும். நரேஷோடது டெபிட் சைடும் கிரெடிட் சைடும்
டோட்டல் பார்க்குறோம். எந்த டோட்டல் ஹையஸ்ட்டாக இருக்கோ, இப்போ நமக்கு கிரெடிட் சைட் டோட்டல் தான் இங்கே ஹையஸ்ட்டாக இருக்குது. அதனால் பேலன்ஸ் இங்கே வந்திருக்கு. டெபிட் சைடில் 1,10,000 இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதே போல் இவருக்கு பிரகதீஷ்க்கும் டெபிட் சைடும் கிரெடிட் சைட் தனித்தனியாக டோட்டல் பார்க்குறீங்க. எந்த டோட்டல் ஹையஸ்ட்டோ அது 2 பக்கம் போடுறோம். இவருக்கும் பிரகதீஷ்க்கும் கிரெடிட் சைட் டோட்டல் தான் அதிகமாக இருக்குது. அப்போது டெபிட் சைட் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இவரோட பேலன்ஸ் வந்து 90,000. அப்போ 2 பேருக்குமே நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே வந்திருக்கு டெபிட் சைடு. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே இருக்கும்? கிரெடிட் சைடு. ஓகேவா? 90,000, 1,10,000. ஓகே.